Then பார்த்துட்ருக்கோம். There are 1000 soldiers in an army camp. There is enough provision for them for 70 days. If 400 more soldiers join the camp, for how many days will the provision last? ஒரு இராணுவ முகாமில் வந்து 1000 வீரர்கள் இருக்காங்களாம். அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருக்காம். இன்னும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தால் அது எத்தனை நாளுக்கு போதுமானதாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோல்ஜர்ஸு ஃபுட்டுன்னு எழுதிக்கலாமா? சோல்ஜர்ஸ் எத்தனை பேர்? 1000 பேருக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்குது? 70 டேஸ்க்கு. இப்போ 400 பேர் எக்ஸ்ட்ரா வராங்களாம். அப்போ 1000 ப்ளஸ்னால் இங்கே 1400 ஆயிடும். ஓகேவா? இப்போ எத்தனை டேஸ்க்கு வரும்னு தான் உங்களை கேட்குறாங்க. இப்போ சோல்ஜர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா டேஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் செய்யும். அப்போ இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், எதிர் விகிதம் சொல்லுவோம். எதிர் விகிதத்தில் நம்மளுக்கு இது எக்ஸு ஒய்னா அதோட மல்டிஃபிகேஷன் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ 1000 × 70 which is equal to 1400 × எக்ஸு. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 1000 × 70 / 1400. இந்த 0 கேன்சல் ஆகிடும். இது 5 டைம்ஸ். 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ். இந்த 7 பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ். அப்போ 5 × 10 50. அப்போ 50 டேஸ்க்கு தான் 1400 சோல்ஜர்ஸ்க்கு வரும். ஓகேவா? இப்போ 50 டேஸ் தான் இந்த சம்மோட ஆன்சர்.